பிடியதன் உருவுமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2026 பிறக்கின்றது. மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், நேயர்கள் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம். நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும். இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த 1/2/2026 இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி தாமரையை தொழுது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதிக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகல் செவ்வையில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனை போற்றி போற்றி என்று காசிப முனிவர் சிவாச்சாரிய அருளிக்கூடிய அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய 12 மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளோம். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு. பாக்கியத்துக்கு உரியது, பகட்டுக்கு உரியது, தகட்டுக்கு உரியது, தில்லுக்கு உரியது, வில்லுக்கு உரியது, விஜய்க்கு உரியது, வித்தைக்கு உரியது, அறிவுக்கு உரியது, தேவதைகளுக்கு உரியது, அதே சமயத்தில் பிரஸ்டீஜுக்கு உரியது. எடுத்த காரியத்தை முடித்தே தீருவேன் என்ப முயன்று கொடுக்கக்கூடியது. முயலாமை இல்லை, எடுத்தே தீருவேன் என்பதற்கு உத்தமமான ராசி தான் தனுசு. எடுத்த காரியத்தை முடிச்சே ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. கோதண்ட ராசி, கொள்கைக்கு உரியது, சிறப்புக்குரியது, அன்புக்குரியது, உதவி 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 என்ன செஞ்சாலும் சரி செய், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி தான் தனுசு, கோதண்ட ராசி. அப்போ கடந்த காலங்கள் எல்லாமே நெருக்கமான, அருவருப்புக்கு தகுந்த, மயக்கமான, எல்லா சூழ்நிலையும் கெடுதிகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் கடந்து இன்னும் நிச்சயமாக உங்கள் தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு மகத்தான சவாலாக, ஒரு தொழில் அதிபராக, ஒரு மேனேஜிங் டைரக்டராக, ஒரு பொறியியல் வல்லுநராக, ஒரு அரசாங்கத்தில் பெரிய அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் போகக்கூடிய நேரங்கள் இப்போ தனுசுக்கு உண்டு. சப்போர்ட் என்ன? தசாபுத்தி. குரு திசையில் புதன் 7க்குரியவன் 10க்குரியவன், அது மட்டும் நடக்கக்கூடாது. குரு திசையில் கேது நடந்தாலும் பாதகம் இல்லைங்க. ஆனால் புதன் புத்தி புதன் அந்தரம் நடந்தால் கொண்டோடு நம்மளை வச்சுக்கிச்சிடும். அப்படிப்பட்ட ராசி தனுசுக்கு. பாவிகள் 7க்கும் 10க்குரிய பாவிகள் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி. எனவே தயவு செய்து தனுசு ராசி நேயர்களுக்கு அரசியல் உச்சகட்டம், ஆன்மீகம் அதை விட உச்சம், அரசியல் உச்சகட்டம், ஆன்மீகம் அதை விட உச்சம். அதற்கு அடுத்தது நிர்வாகம், சீர்திருத்தம், பொருளாதாரம், பேங்க்கு, எக்ஸாம், எஃப்சிஏ, ஏசிஎஸ், சிஏ, அக்கௌண்ட்ஸு, நிதிநிலை, அறக்கட்டளை, தர்ம சிந்தனை, ஆராய்ச்சி, அறிவு, பல்கலைக்கழகம், கரும்பு, சோம்பு, விரும்பக்கூடிய அனைத்தும், மஞ்சள், குங்குமம், ஹை சொசைட்டி ஆஃப் தி ஆக்குபேஷன் ஆஃப் த தனுசுக்கு. ஹை சொசைட்டி ஆக்குபேஷன் எதையுமே குறைச்சி வராது. அப்படிப்பட்ட தனுசுக்கு எல்லாத்தையும் அதுக்கும் வேலை செய்யும் வைக்கும். ஆசிரியர், ஆராய்ச்சி அறிவு, டாக்டர்,
கலெக்டர், வல்லுநர்கள், அத்தனை தன்மைக்கு ஒரு தனுசு. கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும். ப்ரெஸ்டீஜ், பிடிவாதம், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா இந்த மாதத்தை ஓட்டிடலாம். இந்த வருஷமே உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கும். சப்போர்ட் எது? உங்கள் தசாபுத்தி. சப்போர்ட்டு மட்டும் எடுத்துக்கோங்க, உங்கள் தசாபுத்தி. அதை மட்டும் மறந்துடாங்க. அதை எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக பிப்ரவரி மாதம் வெற்றி விழா மாதமாக மாறும் என்பது உள்ளது சொல்கிறதுக்கு என்ன, உள்ளது சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது. என்ன 7:30 முடிஞ்சிருச்சு, அர்த்தாஷ்டம சனிக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. என்ன செய்ய போகுது நம்மளை? அர்த்தாஷ்டமம் என்ன சனியும் குருவும் சனியும் தான் ஒரு ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவன். குருவும் சனி தான் வித்திடக்கூடியவன். குருவும் சனி தான் பொருளாதாரத்தை மேம்பட செய்யக்கூடியவன். எப்படி நடத்தணுங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடியவன் குருவும் சனி. குரு கொடுத்துருவார், சனி கற்றுக் கொடுக்கும். 7:30 கற்றுக் கொடுக்கும், விரயத்தில் கற்றுக் கொடுக்கும், கண்டகத்தில் கட்டி கொடுக்கும், அஷ்டமத்தில் சத்து கொடுக்கும், ஜென்மத்தில் கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுக்கும். தர்ம தேவதை, நீதி தேவதை. கெடுக்கவே கெடுக்காது, கெடுக்கவே எந்த நாளும் கெடுக்காது. சனீஸ்வரன் தான் உண்மையான குரு. ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கு. சரிசமம், சரிசமம், பகிர்தல். அப்படிப்பட்ட தனுசுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய தொழிலை சொல்லியிருக்கிறேன், அதையே செஞ்சுட்டு வாங்க. வேறு கசகசப்பே வேலை. ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பண்ணுங்க. கோதண்ட ராமர் வழிபாடு பண்ணுங்கள். ராமேஸ்வரம் ஒரு முறை சென்று வாங்க. ராமேஸ்வரம் ஒரு முறை சென்று வாங்க. மகத்தான வெற்றியை கொடுக்கும் ராமேஸ்வரம். கோதண்ட ராமர் கரைங்க. திருப்புல்லானி போங்க, சேது சமுத்திரம் போங்க. திருப்புல்லானி, சேது சமுத்திரம், பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், நாச்சியார் கோவில், கருட வழிபாடு, கல்கருடன் வழிபாடு, இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்தந்த ஏரியா மக்களுக்கு மிக சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த திரிசூலம், குங்குமம், எந்த சிவன் கோயிலோ எங்கே இருந்தாலும் சரி, அந்த குங்குமத்தில் 3 எலுமிச்சம்பழத்தை வைங்க, அதில் குத்துங்க, வேண்டுதல் பண்ணிக்கங்க, நிறைவேறி கொடுக்கும். கண்டிப்பாக திரிசூலத்துக்கும் குங்குமத்துக்கும் நிறைய ரிலேஷன் உண்டு. அதை வேண்டிக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லதை கொடுக்கும். கோதண்டராமனை கும்பிடுங்க, நாச்சியார் கோயில் சென்று வழிபடுங்கள். எங்கே இருந்தாலும் சரி, ஆதியும் அந்தமில்லாத யார்? விநாயகர். அடுத்தது ஆஞ்சநேயர். அவங்கள மட்டும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். கூட்டு வழிபாடு மிக சிறப்பை கொடுக்கும். கூட்டு வழிபாடு உயர கொடுக்கும். கூட்டு வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கூட்டு வழிபாடு குடும்பத்தில் குதூகலத்தை கொடுக்குங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. 12 ராசிக்காரங்களுக்கு கூட்டு வழிபாடு மிக மிக அவசியம். அந்த கூட்டு வழிபாடுனால உன்னத நிலையை, அறிவுக்குரிய அந்த ஆன்மாவை யார் கடந்தது? தியாக பிரம்மம். ஒரே வார்த்தை கூட்டு வழிபாடு. எல்லா ஜாதி மத குலம் கோத்திரத்துக்கு அங்கே இடமே இல்லை. ஒரே ராமஜெயம். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். ஸ்ரீராமாங்கிற வார்த்தைக்கு நிகர் அவர்தான். ராமாங்கிற வார்த்தைக்கு நிகர் அவர்தான். சைவமும் வைணவமும் சேர்ந்த நாமந்தான் ராமா என்ற நாமத்தை பிரதிபலிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசி நேயர்கள்.